என் வாழ்வெல்லாம் இம்மட்டும் நடத்திய உம்மை போல் யாருண்டு? என் தேவனே, என் நேசரேசுவே, உம்மை போல் யாருண்டு? 3 வயசு குழந்தையா இருந்த போது நாங்க இருந்த வீட்டை நான் கொளுத்திட்டேன். நீங்க கொளுத்திட்டீங்களா? நான் 3 வயசு குழந்தை. என்ன நடந்துச்சு? ஆனால் நான் 10th வரும்போது நல்லா எழுதின இங்கிலீஷ் எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டேன். ஓ ஓ ஓ. அப்போ ஃபெயில் ஆனவுடனே எனக்குள்ள ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எங்கள் சர்ச்சில் இருக்கவங்களாம் இன்னும் பாஸ்டர் பையனே ஃபெயில் ஆகிட்டா இருக்க மாதிரி யோசிச்சோம். அந்த மாதிரி. சரி சரி. அதில் ஒருத்தர் சொன்னாங்க, பார்க்குற விஷயம் ஏசிஏ சர்ச்சு அப்பா ஓசூரில் ஏஎஃப்டி நீங்கள் நடத்துறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏசிஏக்கு ஏஎஃப்டிக்கு நிறைய இடையில ஒரு ஏஜ் ஏஜ் இருக்கா? ஏஜ் வச்சிருக்கா? ஓ, மூணு இது இருக்கு. வளர்ந்தது ஏசிஏ, 3 பரிமாணங்கள், படிச்சது ஏஜ். இதில் ஒவ்வொருத்தரையும் என்னை நடத்தின விதம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. முதல் வாரம் நான் இங்கே நடத்தும் போது என்ன ஜெபம் பண்ணேன்னா, ஆண்டவரே, ஒரு பாஸ்டர் பால் தாங்க அவர் சொல்லுவாரு 3 ஆத்மா வந்துச்சுன்னு, கொஞ்சம் என்ன அதோட அதிகமாக 4 ஆத்மாவது கொடுங்கன்னு நான் ஜெபம் பண்ணேன். அப்படியா? கரெக்டாக 4 பேர் வந்தாங்க. 4 பேர். தமிழ் போதகர்களுடைய பிள்ளைகள் மாநாடு, இன்டர்நேஷ்னல் தமிழ் பாஸ்டர்ஸ் சில்ட்ரன் கான்ஃபரன்ஸ், எல்லா தேசங்களில் இருந்தும் தமிழ் பாஸ்டர்களுடைய பிள்ளைகள் ஒன்று சேருகிறார்கள் மலேசியாவில். பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் 2026 இது நடக்க போகிறது. ஒரு பெரிதான ஆழமான முக்கியமான சத்தியங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையே மறுரூபமாக போகிறது, அவங்க ஊழியமும் மறுரூபமாக போகிறது, அவருடைய குடும்ப வாழ்க்கை, அவருடைய எதிர்காலம் எல்லாமே மாற்றமடைய போகிறது. இந்த மாற்றத்துக்கு நீங்கள் தயாரா? உடனே பதிவு பண்ணுங்கள், கீழே உள்ள எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஓகே, ரொம்ப நன்றி உங்களுடைய நேர்காணலை எங்கள் ஈடன் டிவியில் கொடுக்கறது. தேங்க்யூ. ஸோ உங்களை எடுக்கிறது நாங்கள் ஒரு பிளெஸ்ஸிங்காக கருதுகிறோம். ஆக்சுவலி உங்களுடைய லைஃப்பை பற்றி நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன், ஆரம்ப காலத்துலேருந்து வியூவர்ஸ் கொண்டு போகிறதுக்காக. நீங்கள் எங்கே பிறந்து வளர்ந்தீங்க? சென்னையில் உங்கள் இதில் உங்களுடைய பிறந்தது சென்னை. ஓகே ஓகே. 1979ஆம் ஆண்டு நான் சென்னை தாம்பரத்தில் பிறந்தேன். ஓகே, சூப்பர். அப்பா வந்து பாஸ்டர் இல்லை? அப்பயே பாஸ்டரா இல்லை? ஹைகோர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓ சரி சரி. 3 வயசு குழந்தையா இருந்த போது நாங்கள் இருந்த வீட்டை நான் கொளுத்திட்டேன். நீங்கள் கொளுத்திட்டீங்களா? நான் 3 வயசு குழந்தை. என்ன நடந்துச்சு? அங்கே நாங்கள் வீட்டில் இருந்தோம், அம்மா கடைக்கு போயிட்டாங்க, அப்பா ஆஃபீஸில் இருந்தார். சரி 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 சரி. அப்போ நான் சின்ன பையன், தெரியாமல் இருந்த விறகு அடுப்பு இதை எடுத்து கொளுத்தி விட்டுட்டேன். ஐயோ, எல்லாமே எரிஞ்சு போச்சு. அப்புறம் எங்கள் அப்பா வந்து வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் ஊழியத்துக்கு தான் போக சொல்கிறாரு சொல்லி பாஸ்டர் சுந்தரம் அவர்களை பார்த்தாங்க. ஏசிஏ சர்ச். சரி. சுந்தரம் பாஸ்டர் வந்து, நீ சிதம்பரம் தான் போவீங்க, யார் தடுத்தாலும் நிற்க மாட்டீங்கன்னு சொல்லி சொன்னாராம். சரி. அதனால் 1983 அப்பா சிதம்பரம் ஃபேமிலியாக நாங்கள் போனோம். சரி சரி. அங்கே தான் நான் வளர்ந்தேன். அங்கேயே வளர்ந்து. கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? கூட பிறந்தது 4 பேர், அண்ணன் ஒருத்தர், 3 சிஸ்டர்ஸ். ஓ ஓகே ஓகே. ஸோ அப்படி வளரும் போது நீங்கள் ஒரு கிறிஸ்தவ குடும்பம் அப்படி வளர்றீங்க. எப்படி இருந்துச்சு உங்கள் சின்ன வயசுனுடைய பருவம்? பெண்டகாஸ்டல் ஃபேமிலி தான், ஏசிஏங்கிறதுனால சரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் அவங்க வளர்த்தாங்க. ஸ்ட்ரிக்ட்னா என்ன மாதிரி? ஸ்ட்ரிக்ட்னா காலையில் எழுப்பி விட்ருவார் எங்கள் அப்பா. சரி. எல்லோரும் 5 மணிக்கெலாம் குடும்பம் ஜெபம், எல்லாம் வீட்டு வேலையெல்லாம் செய்யணும், சர்ச் வேலையெல்லாம் நாங்கள் தான் கட்டாயமாக செய்யணும். அதனால் சின்ன வயசுலேருந்தே கிராம ஊழியம், அங்கே நடக்கிற சபை ஊழியங்கள் எல்லாவற்றிலையும் நாங்கள் பங்கு பெறணும். அதனால் மற்ற காரியங்களுக்கே நேரம் இருக்காது. அந்த லைஃப் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆரம்பத்துலேருந்தே கிறிஸ்தவ குடும்பம், அப்படியே ஒரு போத ஊழியருடைய குடும்பத்திலே இதாக இருக்கீங்க. உங்களுக்கு அது எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருந்ததா இல்லை உங்களுக்கு? ஆமாம், ஓரளவு சந்தோஷம் தான். ஆனால் சில நேரத்தில் லீவெலாம் விட மாட்டார் எங்கள் அப்பா. லீவுனா உடனே கிராம ஊழியம், எந்த லீவாக இருந்தாலும் சரி 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 சென்னையிலேருந்து ஊழியம் செய்யறதுக்கு வருவாங்க. கிராமமாக ஊழியம் செய்கிற கிராம ஊழியம், சிறுவர் ஊழியம், அப்போலாம் எந்த லீவ் விட்டாலுமே சர்ச்சில் மீட்டிங் வச்சுருவாங்க இல்லையா? நீங்கள் ஃபுல்லாக அட்டன் பண்ணுற வேறு சர்ச் தான் இருக்கணும். வேறு ஏதாவது டைவர்ட்டாக அப்படி லைஃப் மூவ் ஆச்சா?
கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால அந்த பக்திலாம் இருந்துச்சு. சரி. சினிமா தேட்டரே போனதில்லை, சரி சரி சரி. மற்ற கெட்ட பழக்கங்கள்லாம் இல்லை, கெட்ட நண்பர்களும் எனக்கு கிடையாது. பொதுவாக அந்த நண்பர்கள் பழக்கமும் எனக்கு அப்போ இல்லை. ஓகே ஓகே. அதனால நல்ல வளர்ப்பு தான். ஆனால் நான் 10th வரும்போது நல்லா எழுதின இங்கிலீஷ் எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டேன். ஓ ஓ ஓ. அப்போ ஃபெயில் ஆனவுடனே எனக்குள்ள ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எங்கள் சர்ச்சில் இருக்கவங்களாம் இன்னும் பாஸ்டர் பையனே ஃபெயில் ஆகிட்டா இருக்க மாதிரி யோசிச்சோம். அந்த மாதிரி. சரி சரி. அதில் ஒருத்தர் வந்து சொன்னார், 10 வருஷம் படித்தாரு, ரெஸ்ட் எடுக்கிறாரு 1 வருஷம் அப்படின்னு சொன்னார். அது உங்களுக்கு ஒரு மாதிரி என்ன நம்ம ஊழியம் தான் செஞ்சோம், நல்லா ஹெல்ப் பண்ணுமே அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்துச்சு. ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நம்ம எல்லாம் ஊழியம் எல்லாம் செய்கிறோம், ஆனால் ஆண்டவரோடு ஒரு ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அந்த ஃபெயிலியர் எனக்கு மாற்றுனுச்சு. சரி. அதனால நான் ஆண்டோட்ட என்னை கமிட் பண்ணி அப்புறேருந்து நான் நல்லா ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு டெய்லி 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், காலையில் ஈவினிங் நைட்டுன்னு சொல்லி. எங்கள் அப்பா எவ்வளோ வேலை விட்டாலும் இந்த ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தை நான் கொஞ்சம் வலுப்படுத்தினதுனால நான் எதில் ஃபெயில் ஆனானோ அதுலேயே ஆண்டவர் என்னை மாஸ்டராக பண்ணும்படி ஆண்டர் செஞ்சார். அப்படியே. அப்புறம் நான் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், அப்போ எம்ஏ இங்கிலீஷு, அப்புறம் யூனிவர்சிட்டியில் எம்ஏ டீச் பண்ணுற அளவுக்கு ஆண்டு என்ன மாற்றினார். அப்படியே. காலேஜ் படிக்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. படிச்சது. ஓகே ஓகே. அதனால அதுவும் படித்தா எஸ்ஏபிஎஸ்சியில் தான் படிக்கணும்னு எனக்குள்ள ஒரு பெங்களூரில். சரி சரி. காலேஜ் லைஃப் எப்படி போச்சு? பைபிள் காலேஜ். பைபிள் காலேஜ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி. அங்கே இப்போ நான் இன்னைக்கு இருக்கிற தியாலஜிக்கல் நாலேஜில் ஃபவுண்டேஷன் அவங்க தான் நல்ல ஸ்பிரிச்சுவலாக ட்ரெயின் பண்ணாங்க. அந்த சீசன் வந்து நல்ல ஒரு சீசன். 2001ல் நான் ஜாயின் பண்ணேன். சரி சரி. 2004ல் கிராஜுவேட் ஆனேன். அதனால் அந்த 3 வருஷம் ரொம்ப அற்புதமான வருஷம். என்னுடைய லைஃப்பில் நல்ல ஒரு தியாலஜிக்கல் ஃபவுண்டேஷன் போட்ட ஒரு டைம். ஒரு பாஸ்டர் பெங்களூரில் நீங்கள் என் கூட இருங்க அப்படின்னு எவ்வளோ உங்களுக்கு சம்பளமோ நான் கொடுக்குறேன்னு சொன்னார். சரி சரி. அப்புறம் அங்கே போனோம். ஆனால் அங்கே போகும்போது ஆண்டவர் சொன்னார் அங்கே என்ன நடக்கும், என்ன செய்யணும். இப்போ சொன்னார் ஒரு ஷார்ட் டைம் தான் நீ இங்கே இருப்ப அப்படின்னு சொன்னார். ஏன்னா எனக்கு ஆண்டவர் ஒரு வசனம் காமிச்சார். அங்கே ஆண்டவர் தான் எனக்கு கொண்டு போனார் ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக. அதனால் ஒரு ஷார்ட் டைம் நான் நினச்சேன் ஒரு 4 months இருப்பேன் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் ஒரு 7 months ஆச்சு. அதுக்குள்ளே நாங்கள் ஒசூரில் இந்த இடம் பார்க்கலான்னு சொல்லி வந்தோம். சரி. வந்தப்ப அன்னைக்கு காலையில் கிளம்புறேன். சரி ஒரு ப்ரேயர் செல்லுக்காக தான் இடம் பார்க்கலான்னு இருந்துச்சு. என் மனைவி சொன்னாங்க, நம்ம இடம் தான், நமக்குன்னு ஆண்டவர் ஒரு மேல் வீட்டரை வச்சிருக்கிறாரு, எஸ் சொல்லிட்டு வாங்க அப்படின்னாங்க. ஓகே. சரி ஒரு 3 இடத்த பார்த்தோம். அதில் இப்போ ஒரு மாடி இடம் சிஎஸ்சி சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் சரி இருந்துச்சு. சரி சொன்ன ஆண்டவர்னு சொல்லி ஓகே பண்ணலாம், சர்ச் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி அப்படி இருந்துருக்கீங்க. ஸோ மனைவி வந்து ஆண்டவர் வந்து நிறைய தீர்க்க தரிசன செயல்படுவாங்களா? நல்ல ஒரு ப்ரொஃபெட்டிக் கிஃப்ட். ஓகே ஓகே. இது ஆரம்பத்துலேருந்தேவா? ஆமாம், அவங்க காலேஜ் படிக்கிற டைம்லேருந்தே ஆண்டவர் அவங்கள பயன்படுத்தி சர்ச்லேயும் இப்போ மினிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரொஃபெட்டிக் கிஃப்ட்ஸ் அவங்களுக்குள்ள நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்களா உங்களுடைய மனைவியுடைய தீர்க்க தரிசனம் இதெல்லாம்? ஆமாம், எனக்கு நிறைய நேரத்தில் இந்த ஊழிய அனுபவங்களையும் சரி ஆண்டவர் நிறைய நிறைய கொண்டு வந்திருக்கு. அவங்களுக்கு ப்ராஃபஸி சொன்னது யாருன்னா பாஸ்டர் ப்ராஃபட் ஜான் ஜோசப்னு சொல்லி சென்னையில் ஒருத்தர் இருந்தார், இறந்துட்டார். அதில் ரொம்ப பெரிய ப்ராஃபட். சரி. ஜனவரி மாதம் 1ஆம் தேதியெல்லாம் அவர் தான் நல்ல தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய ஒரு நபர். அவர் ஒரு நாள் இவங்களை பார்த்துட்டு 3/4 மணி நேரம் சொன்னாராம். அதாவது அவங்களுக்கும் அவங்க கெட்ட போற நபருக்கும் நான் தான் அது திருமணத்துக்கு முன்பாகவே 2 பேரையும் பேர்ல எல்லாம் 45 minutes சொன்னார். அன்னையிலேருந்து மரணம் வரை என்னென்ன நடக்கும். அப்படியா? அதனால அவங்க ஈஸியா அவ்வளோலாம் அவங்கள ஏமாற்ற முடியாது, சொல்ல முடியாது. கரெக்டாக சொல்லுவாங்க. மனுஷர்கள் பிரியப்படுத்துவதுக்காகலாம் கிடையாது. யாரா இருந்தாலும் தைரியமா, நானா இருந்தா கூட தைரியமா சொல்லுவாங்க. ஸோ அதே போல் வந்து உங்களுடைய லைஃப்ல நான் ஆச்சரியமாக பார்க்குற விஷயம் ஏசிஏ சர்ச்சு அப்பா ஓசூரில் ஏஎஃப்டி நீங்கள் நடத்துறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏசிஏக்கு ஏஎஃப்டிக்கு நிறைய இடையில ஒரு ஏஜ் இருக்கா? ஏஜ் வச்சிருக்கா? ஓ, 3 இது இருக்கு. வளர்ந்தது ஏசிஏ, 3 பரிமாணங்கள். படித்தது ஏஜி, அப்புறம் வேலை பார்த்தது ஜீசஸ் கால்ஸ், இப்போ ஏஎஃப்டி. ஒவ்வொரு நிலையிலையும் ஆண்டவரே நடத்துறாரு. ரொம்ப ஆச்சரியமாக. எப்படி அது இங்கேருந்து இங்கே ஏஎஃப்டி இப்போ எப்படி? இல்லை, நான் பெங்களூர் இருந்த நேரம் வந்து
ஒரு ஏஎஃப்டி சர்ச்சோட கனெக்ட் ஆச்சு. சரி சரி. அப்போ பாஸ்டர் அவங்கள சந்திக்க. ஓகே. சரி, இங்கே ஆரம்பிக்கும் போது அப்போ ஏசிஐல கொஞ்சம் பிரச்சனை இருந்ததுனால சரி ஏஎஃப்டி பண்ணலாம் அப்படி ஓகே பண்ணுவாங்களான்னு சொல்லி கேட்க சொன்னேன். இப்போ பாஸ்ட் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து ஏஎஃப்டியில் படிக்காத ஆள். சரி, பொதுவாக ஏஎஃப்டியில் படித்தவங்க தான் ஏஎஃப்டி வச்சிருக்காங்க. ஆமாம் ஆமாம். ஆனால் ஏஎஃப்டியில் படிக்காத ஆளுக்கு ஓகே பண்ணுவதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சிருக்கேன். ஏஎஃப்டி நிறைய டாக்டர் வைஸ் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏசிஏஎஃப்டி அதெல்லாம் எப்படி உங்களுக்கு ஓகேவா? எப்படி நம்ம தியாலஜி படிச்சதுனால சரி சரி ஒரு இது படித்து வளர்ந்தாலும் இப்போ நம்ம பார்க்குற விஷயங்கள் இருக்கிற விஷயங்கள் இருந்தாலும் சரி சரி நான் பொதுவாக எப்படி பார்க்குறதுன்னா அஸ் அ பைபிள் டீச்சராக வேதம் என்ன சொல்கிறதுங்கிறது தான் என்னுடைய அடிப்படை. இது ஓகே ஓகே. ஒவ்வொருத்தரும் இந்த டாக்டர்னு சொல்லுவாங்க, ஏஜ் டாக்டர்னு, இது ஒவ்வொரு டாக்டரின். நான் எதிர்பார்க்கறது பைபிள் டாக்டர். பைபிள் டாக்டர் வேதம் என்ன சொல்லுது, இப்போ எதை யோசித்தாலும் பைபிள் என்ன சொல்லுதுங்கிறது நம்ம பார்க்கணும். சரி சரி சரி. இல்லைன்னா என்ன ஆகும்னா வேற ஒரு டாக்டர் நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி ஆயிடும் இல்லையா? அப்படி நான் சின்ன வயசுலேருந்தே எனக்குள்ள அந்த காரியம் இருந்துச்சு. ஏசியில் இருந்தாலுமே சில விஷயங்கள்லாம் நான் கேட்டிருக்கேன். ஓகே ஓகே. ஏன் வெள்ளை ட்ரெஸ் போடணும், ஏன் இதை செய்யணும். மாஸ்டர் சாமி பேச்சலத்துறையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஏஎஃப்டி அவரோட அனுபவங்கள்லாம் இருக்கா? அவரோட மாஸ்டர் 2-3 டைம் பார்த்துருக்கேன். சரி 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 சரி. அப்புறம் ஒரு தடவை அப்பாயின்மெண்ட் கிடச்சி நேராகவே அவரை பார்த்து எனக்கு டைம் கொடுத்துருந்தாரு. சரி சரி. அப்புறம் என்னுடைய விஷயங்கள்லாம் நான் சொன்னேன். ஒரு பெரிய ஆல்பம் ரெடி பண்ணி அவர்கிட்ட காமிச்சு எல்லாத்தையும் பார்த்தாரு. ஒரு ஃபோட்டோஸையும் பார்த்து கேட்டு விசாரிச்சு என்கிட்ட பேசிட்டு இருந்து அப்புறம் எனக்கு ஜோம் பண்ணி என் கூட நின்று நான் அவர் கூட நின்று ஃபோட்டோலாம் எடுத்தேன். அவருக்கு மகிழ்ச்சி தான். ஏன்னா ஒசூரில் ஏற்கனவே ஒரு ஏஎஃப்டி பாஸ்டர் 1-2 பேர் இருந்துட்டு சரி அவங்களால செய்ய முடியலன்னு போயிட்டாங்க. ஓகே ஓகே. ஓ, நீங்கள் தான் இப்போ நான் தான் இப்போ 10 வருஷமாக இருக்கிறேன். லைஃப்பில் சின்ன வயசுலேருந்து இது வரைக்குமே நிறைய எப்படி பார்க்குறீங்க கிறிஸ்தவ உலகம்? நீங்கள் எப்படி என்ன மாதிரின்னு பார்க்குறீங்க? இந்த 10 வருஷம் நான் சர்ச் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கேன். 2015 ஆரம்பிச்சு இப்போ 2025. இந்த 10 வருட சபை ஊழியம். நான் சின்ன வயசுலேருந்து சபையில் வளர்ந்தாலும் சர்ச் மேலே அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன் சின்ன வயசுல. சரி சரி. நான் வீட்டில் இருந்ததை விட சர்ச்சில் இருந்த நேரம் தான் அதிகம். ஓகே. இந்த யோசுவாவை குறித்து அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாது இருந்தாங்கிறது மாதிரி சரி நான் சர்ச்சுன்னு தான் இருந்தேன். சர்ச் வேலை சபைக்காரி. ஆனால் பாஸ்டர் ஆகக்கூடாதுன்னு இருந்தேன். அப்படியா? ஒரு இவாஞ்சலிஸ்டாக இருக்கணும். இவாஞ்சலிஸ்ட்னா நம்ம நல்லா பல இடத்துக்கு போகலாம் அப்படின்ற ஒரு இதுதான் இவாஞ்சலிஸ்ட்னே சொல்லிட்டு போது ஆண்டவர் சொன்னா நீ அந்த லிஸ்ட்லேயே இல்லை. சரி, நீ பாஸ்டராக வரணும்னு எனக்கு வார்த்தை கொடுத்தாரு. சரி சரி. அப்புறம் தான் இந்த சபை ஊழியம் ஆரம்பித்தோம். ஏன்னா சபை ஊழியன்னு சொல்லும்போது அந்த நாட்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ஊழியம் செய்வாங்க பாஸ்டர்மாருங்க. அவங்க சாப்பாடை கூட நான் சின்ன வயசுலாம் பார்த்துருக்கேன். சில ஊழியக்காரங்க வந்து எங்கள் அப்பா பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் அப்படிலாம் கேட்பேன், நீங்கள் என்ன? நான் அவர் சொல்லுவார், நான் இந்த வேலையில் செஞ்சேன், விட்டுட்டு வந்தேன். இப்போ நல்லாவே தெரியும் அவங்க வந்து இந்த பணத்துக்காக தான் வந்திருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, வீட்டில் உள்ளவங்களுக்கே சாப்பாடு போட முடியல அப்படின்ற ஒரு நிலைலாம் இருந்துச்சு. சரி. அதனால் நான் என்ன நினச்சேன்னா, நல்லா நம்ம வேலை செஞ்சுட்டு கர்த்தர் அழைச்சாதான் வரணும்னு அப்படின்ற ஒரு உறுதியில் இருந்தேன். சரி. அதனால தெளிவாக ஆண்டவர் என்னை அழைச்சி ஒரு 2-3 தடவை பேசினார். அப்புறம் தான் நான் சரி கர்த்தரே நம்மளை அழைக்கிறாரு. நான் பாஸ்டர் பையனாக இருந்ததுனால ஊழியத்துக்கு வரல. சரி. பைபிள் காலேஜ் படிச்சதுனால ஊழியத்துக்கு வரல. ஏன்னா அது படித்த பிறகு நான் எம்ஏ படித்தேன் இல்லையா. ஆண்டவரே என்னை அழைச்சாருன்ற ஒரு 100% கன்ஃபர்மேஷன் கிடைச்ச பிறகு தான் சரி சரி நான் இந்த ஓசூர் பற்றி எனக்கு ரொம்ப தெரியாது. சரி. இந்த வழியாக நான் போயிருக்கேனே ஒழிய இங்கே வந்து ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்து மலை மூலமாக அதை கன்ஃபார்ம் பண்ணி ஆண்டவர் அதை நடத்தினாரு. அதனால விசுவாசத்திலேயே அது பண்ணணும்னு எனக்குள்ள ஒரு வைராக்கியம். அதனால என்ன பண்ணேன்னா, இந்த 10 வருஷமா என் சபையின் தேவை ஒன்றையும் நான் சபை மக்களிடம் சொன்னதில்லை. அப்படியா? காணிக்கை எடுப்பீங்களா? காணிக்கை இருக்கும். ஆனால் தேவைகளை இந்த சர்ச்சுக்கு மைக் வாங்கணும், ஸ்பீக்கர் வாங்கணும், இந்த பொருள் வாங்கணும், இதை செய்யணும், யார் கொடுக்குறீங்க, 100 ரூபா கொடுக்குற எத்தனை பேர், இப்படிலாம் நான் கை தூக்குங்க, ப்ராமிஸ் பண்ணுங்க, எழுதி கொடுங்க, அந்த மாதிரி எதுவும் ஒன்றுமே நான் சொன்னதில்லை. ஆண்டோட கிருபையில நம்ம ஃபெய்த்தை பேசுற நம்ம விசுவாசத்துல வாழணும் என்ற ஒரு எனக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. விசுவாசம் பேசிட்டு நம்ம பாட்டுக்கே காசு பிடிக்கிட்டு இருந்தோம்னா அது ஃபெய்த் இல்லை இல்லையா. ஸோ கர்த்தர் அற்புதமாக நடத்துறாரு. வித்தியாசமாக நடத்தினார். 10 வருஷத்துல ஒவ்வொருத்தரையும் என்ன நடத்தின விதம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. முதல் வாரம் நான் இங்க நடத்தும் போது என்ன ஜெபம் பண்ணேன்னா, ஆண்டவரே ஒரு பாஸ்டர் பால் தாங்க அவர் சொல்லுவாரு 3 ஆத்மா வந்துச்சுன்னு,
கொஞ்சம் என்ன அதோட அதிகமாக 4 ஆத்மாவது கொடுங்கன்னு நான் ஜோம் பண்ணேன். அப்படியா? கரெக்டாக 4 பேர் வந்தாங்க. 4 பேர். அதில் ஒருத்தர் காரணிய ஸ்டூடெண்ட் படிச்ச பிள்ளை. சரி சரி, இப்படியே கேள்விப்பட்டு வந்துச்சு. இன்னொரு 2 பேர் அவங்க அன்னைக்கு வந்ததோட இன்னைய வரைக்கும் வரவே இல்லை. இன்னொரு பிரதர் வந்தார். 4 பேர் ஃபர்ஸ்ட். 4 பேர் நாங்க இங்க ஃபேமிலி. எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம்? நான் அதாவது ஆண்டவர் என்ன அழைச்சாருங்கிறதுனால நம்ம விசுவாசமா இருக்கணும், ஒரு தேவையும் ஆண்டவர் நம்பணும் அப்படின்ற ஒரு எனக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்துச்சு தான். இப்போ எவ்வளவு பேர் இருக்காங்க? இப்போ ஒரு 50-60 பேர் 60 பேர் இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா நிறைய பேர் போயிட்டாங்க ட்ரான்ஸ்ஃபர். ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் பேர் வருவாங்க, கொஞ்சம் பேர் போவாங்க. இதுக்கு ஏதாவது சர்ச்சுக்கு ப்ரமோஷன் பண்ணீங்களா? அந்த மாதிரி நான் ஏப்டி இருக்கு போங்க யாரும் எதுவுமே சொல்லிக்கலாம்? எதுவும் பண்ணல. நம்ம நான் என்ன ஜெபம் பண்ணேன்னா, ரட்சிக்கப்படுகிறவர்களையும் கர்த்தர் சபையில் சேர்க்கிறார், ஆகவே அவரே சேர்ப்பார். எப்படி ஒவ்வொருத்தரும் வந்தாங்க அதுல தான் ஒவ்வொருத்தருமே சொல்லுவாங்க ஆண்டவர் தான் எனக்கு கொண்டு வந்தாரு அப்படின்றது. நம்ம ஆடு கொடுத்தோம், இன்னும் ஒரு ஸ்பெஷல் ஆட்களை கூப்பிட்டோம், அப்படி பண்ணல. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா, இந்த 10 வருஷத்துல நான் ஸ்பெஷல் மீட்டிங்கே நடத்தல. அப்படியா? ஒரே ஒரு முறை ஒரு ஆனிவர்சரிக்கு வந்தாரு, இன்னொரு முறை பாஸ்டர் பெஞ்சமின் அவங்க வந்தாங்க. சரி சரி சரி. மற்றபடி நான் ஸ்பெஷல் மீட்டிங்கே வைக்கல. அதான் பொருளாதார தேவைகளை எப்படி சந்திக்க ஒவ்வொரு தேவையுமே அதான் சொல்றேன். அற்புதமாக 10 வருஷம் பல லட்சங்கள் ஆண்டவர் தான் நடத்திருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். கர்த்தர் ஒருவரை அழைப்பார் என்றார் எந்த வனாந்தரத்தில் நடத்துவார். கொஞ்ச நாள்லயே கொரோனா டைம் வந்துச்சு வேற. ஓகே ஓகே. நல்லா பிக்கப் ஆகி சர்ச் வந்த டைம்ல சர்ச் நடத்த முடியாத சூழ்நிலை. ஆனாலும் ஒவ்வொரு வாரம் நானும் மனைவியும் சர்ச்சில் வந்து லைவ் போட்டோம். அந்த டைம்ல தான், அதுக்கு முந்தின வாரம் தான் எனக்குள்ள ஒரு எண்ணம். நான் ஒரு பைபிள் காலேஜ் டீச் பண்ணிட்டு வரேன் பஸ்ல. அப்ப மனைவிட்ட சொல்றேன், இந்த மாதிரி நம்ம லைவ் போடணும், எனக்குள்ள ஒரு எண்ணம் வருது. அப்ப அவங்க சொன்னாங்க, ஆமாப்பா எனக்குள்ளேயும் தோணுது பண்ணலான்னு. சரி அடுத்த வாரம் பண்ணலான்னு அடுத்த வாரம் பண்றோம். அதுக்கு அடுத்த வாரத்துல கொரோனா சர்ச் நடக்காதுன்றாங்க. கரெக்டா அந்த 1 வீக்ல ஆண்டவர் அந்த எப்படி பண்ணணும்னு நம்ம அந்த யோசிச்சிருப்போம் இல்லையா, எப்படி இருக்குன்ற ஒரு ஐடியாவே இருக்கு. ஒரு லைவ் போட்டு ட்ரையல் பார்க்க வச்சு ஆண்டவர் வந்து ஒவ்வொரு வாரமும் சர்வீஸ் மாதிரியே வந்து அதே நேரத்தில் லைவ் போட்டு மக்களை சொல்லி கொடுத்து நடத்தும்படி ஆண்டு உதவி செஞ்சார். ஸோ இவ்வளோ வருடங்கள் ஆண்டு நடத்தி கொண்டு வந்திருக்காரு. 10 வருஷம் நிறைய பைபிள் படிச்சிருக்கீங்க, தியாலஜி ஸ்டடீஸ்லாம் நிறைய. நான் தியாலஜி படித்தேன், ப்ளஸ் நல்ல நல்ல புக்ஸ்லாம் வாங்கி படிக்கணுங்கிற ஒரு எண்ணம். நான் ரொம்ப பணம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இந்த புஸ்தகங்கள் வாங்கி படிக்கிறது தான். ஸோ நிறைய டீச்சிங் லைன்லாம் உங்களுக்கு பயங்கர இதில் நிறைய உள்ள ஒரு டீச் பண்ணணுங்கிற ஒரு பாஞ்ச அழைப்பு. சூப்பர். ஆக்சுவலாக உங்கள் மூலம் நிறைய கேட்க விரும்புகிறேன். அது முக்கியமாக ஃபஸ்ட்டு டாபிக் ப்ராஸ்பரிட்டிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, அதுலேருந்து தான் போல தான் கொஞ்சம் நல்லா சுவாரஸ்யமாக இருக்கு. என்ன நீங்கள் சொல்கிறனால என்ன பிலீவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதை அடுத்த எபிசோட்லேருந்து பண்ணலாம். பார்க்குற வியூவர்ஸுக்கு அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க நேரம், அவங்களுக்கு நீங்கள் ஃபைனலாக இந்த உங்களுடைய அறிமுகத்தில் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எந்த சூழ்நிலையும் ஆண்டவரை நம்பணும். ஊழியத்தில் கர்த்தர் உங்களை அழைச்சிருப்பாருன்னா நீங்கள் அவரே நம்புங்க, உங்களை கட்டாயம் நடத்துவார். ஏன்னா தாயின் கருவில் அவர் தான் நம்மளை தெரிந்து கொண்டு தாயின் வயிற்றில் இருக்கும்பொழுதே நம்மளை பிரித்தெடுத்தவர். நம்ம ஏதோ ஒரு கூட்டத்துக்கு போகிறதுனாலையோ நம்ம ஏதோ மாறுவதனாலே ஊழியத்துக்கு அழைப்பதல்ல, ஏற்கனவே அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை ஒரு நாள் நம்ம உணர்ந்து கொள்வோம். அதற்கேற்றார்வார் நம்மளை தயார் பண்ணிக்கணும். என்ன ஊழியத்துக்கு நம்மளை அழைக்கிறாரோ அதற்கேற்றார்வோர் நம்ம தயார் பண்ணிப்போம்னு சொன்னால் நிச்சயமாக ஆண்டு ஊழியத்தில் நம்மளை பயன்படுத்துவார். ஓகே, ஸோ அடுத்த எபிசோடில் தொடர்ந்து இந்த பைபிளை பற்றி டிஸ்கஷன் பண்ணலாம். ரொம்ப நன்றி உங்களுக்கு. தேங்க்யூ. டிவி பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஜூம் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ நீங்களும் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க. நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டுங்கிறத சந்தேகம்.